தவறான வார்த்தைகளை நீர் பேசாதீர்கள். அப்ரஹாம், தாவீது, யாக்கோபு, ஈசாக்கு, பாருங்க புதிய ஏற்பாட்டில் இருக்கிற பவுல், சிமியோன், பேதுரு, யோவான் எல்லாரும் எடுத்துக்கொண்டீர்கள் என்றால் இவர்கள் எல்லாம் கடவுளுக்காக வாழ்ந்தவர்கள், தேவனுக்காக, தேவ திட்டத்திற்காக அழைக்கப்பட்டவர்கள். அப்பேற்பட்டவர்களை நாம் தவறாக பேசுகிற போது நம் வீட்டிலே சாபம் குடியிருக்கும். மரியாளும் அவருடைய சகோதரர்களும், இயேசுவும் தாயும் அவருடைய சகோதரர்களும் என்று சொல்கிறார்கள். சற்று யோசித்து பாருங்கள். மார்க் 1 3, 4 அதிகாரத்தை வரல நீங்கள் வாசித்து பாருங்கள். அதுல என்ன சொல்லப்பட்டிருக்கு தெரியுமா? இயேசுவை பார்த்து பேய் பிடித்தவன், அவன் பைத்தியம், அவன் பிசாசு பிடித்தவன் என்று கத்திக் கொண்டிருக்கிறார்கள். மறுபக்கம் பார்த்தீர்கள் அவரை நாம் அடிக்க வேண்டும், அவரை இந்த ஊரை விட்டு துரத்த வேண்டும் என்று பேசிக் கொண்டிருக்கிறார்கள். இவை எல்லாம் கேட்ட அந்த ஊர்ல இருக்கிற எல்லாரும் யார்? சொந்தக்காரர்கள், மரியாளுக்கு சொந்தக்காரர்கள். அப்ப யார் இருப்பாங்க? சித்தப்பா, பெரியப்பா, பிள்ளைங்க இருப்பாங்க. அவங்க தாயும் சகோதரர்கள் என்னும்போது அப்படிதான். இயேசுவும் உடன் பிறந்த சகோதரர்கள் எங்கேயாவது எழுதப்பட்டிருக்கா? இல்ல. பொய் சொல்லாதீங்க. அன்னை மரியாளை குறித்து தவறாக பேசினால் என் தேவன் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார். சொல்கிறார், இவர் என் தாய் என்று சொல்கிறார், என் தாய். அந்த தாயை குறித்து தவறாக பேச, ஒருவேளை உங்களுக்கு சத்தியம் தெரியவில்லை என்றால் விட்டு விடுங்கள். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலையாக்கும் என்று யோவான் 8:32 சொல்லி இருக்கிறது. நீ உண்மையை நீ அறிய வேண்டும். மரியாளை குறித்து சாதாரண மோசே செருப்புகளை போட்டு வருகிற போது ஏதோ ஒரு வனாந்திரமான ஒரு சாதாரண காடு, அது ஒன்றுமே இல்லாத இடம், பச்சை தண்ணிகள் கிடைக்காத ஒரு இடம், ஒரு மலை பிரதேசம், அது வனாந்திரமான பூமி. அப்பேற்பட்ட காய்ந்து போன பாலைவன சோளம் போன்று இருக்கின்ற அந்த இடத்திலேயே ஆண்டவர் ஒரு முச்செடியில எரிந்து கொண்டிருக்கிற அந்த தூதரிடத்துல அங்கிருந்து பேய்க்கிறார். நேர சொல்றார், மோசே உன் காலணிகளை, உன் செருப்புகளை கைட்டு விட்டு வா, இது பரிசுத்தமான இடம் என்று. சாதாரண ஒரு இடத்துல வருவதற்கு, ஒரு மலையிலே வருவதற்கு, ஒரு பாறை கண்மலையாண்ட வருவதற்கு செருப்பை கைட்டு விட்டு வா என்று சொன்னார் என்றால், இயேசு கிறிஸ்து இருந்த அந்த கர்ப்பத்தில் ஒருத்தரை பார்ப்பது அநியாயம், அநியாயம், அது பாவம். மனம் திரும்பு. சொல்லாதே, இனி அப்படி ஒரு வார்த்தை நீ பேசாதே. உனக்கு தெரியலன்னா விட்டுடு. மரியாளுக்கு குழந்தை பிறந்தவன் சொல்லாத, தயவு செஞ்சு சொல்லாத. இந்த வேதத்துல ரதத்தின் பலன் உன்னேல் நிழலாடும், சர்வ வல்லமையுடைய தேவன் பரிசுத்த ஆவியானுடைய மனவாட்டியாக இருக்கிறாய் என்று சொல்லி பரிசுத்த ஆவியானவரே அந்த கர்ப்பத்திற்குள் நேரடியாக இறங்கி வந்தார். யார் அந்த பரிசுத்த ஆவியானவர்? மூவரு தெய்வமாக அந்த பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்தார். முதலிலே வார்த்தை வந்தது, இந்த தூதர் வழியாக வார்த்தை வந்தது, பிறகு ஆவியானவர் வருகிறார். அவருக்கு ஒரு சரீரத்தை கொடுத்து இவர்தான் இயேசு ரட்சகர் என்று கொடுக்கிறார். அப்பேற்பட்ட சரீரத்தை கொடுத்த அந்த கர்ப்பத்தை பார்த்து இன்னொரு குழந்தை அதுல இருந்தது என்று சொல்லி மனம் திரும்பி. மரியாளை குறித்து ஒரு வார்த்தைகளை பேசாதீர்கள். மரியாள் கடவுள் அல்ல. நான் சொல்கிறேன், மரியாள் கடவுள் அல்ல, கடவுளுக்கு இணையும் அல்ல. மரியாள் என்பது இந்த வேதத்திலே, இந்த பைபிளில் நீ எடுத்துக்கொண்டு இந்த பைபிளை நீ பார்த்தாய் என்றால், இந்த பைபிளிலே முதல் தரமான பெண்மணி யார் என்றால், முதல் தரமான ஒரு பரிசுத்தவதி யார் என்றால் அவள் தான் அன்னை மரியாள். அப்ரகாம் கூட ஒரு இடத்துல பொய் சொல்லி இருக்கிறான், தன் மனைவியை சகோதரி என்று. தாவீது விபச்சாரம் செய்திருக்கிறான். யோசேப்பு எத்தனாய் இருந்திருக்கிறான், இன்னொரு யோசேப்பு எத்தனாய் இருந்திருக்கிறான். இன்னொரு யோசேப்பு பாருங்கள், யோசேப்பு நீதிமானாக இருந்த யோசேப்பு கூட பாருங்கள் சந்தேகப்பட்டு நான் போய்விடுறேன் என்று சொன்ன பொழுது கூட தேவதூதன் இறங்கி வருகிறார், மரியாளை ஏற்றுக்கொள்ள நீ தயங்காதே என்று சொல்லி சொல்லுங்க. அவர் கூடி வாழ்வதற்கு முன்பு போட்டிருக்கு. அப்ப கூடி வாழ்வதற்கு முன்னா அப்புறம் கூடிதானே ஆகணும் அப்படின்னு சொல்றீங்க. நேற்று கூட யாரோ ஒருத்தர் பேசிட்டு இருந்தார், இது நல்லதல்ல. மன நிரம்பி பாவத்தை உன் வீட்டுக்குள்ள கொண்டு வந்து நீ வச்சுக்காதே. பைபிளை எடுத்து நல்லா பிரசங்கம் பண்ணியா, பைபிளை பிரசங்கம் பண்ணு, வீணா பேசாதீங்க. சபைகளை குறித்து நீங்க எந்த சபைகளை குறித்து, அது TLC-யா, CSI-யா, RC-யா, இண்டிபெண்டன்ட் சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், எந்த சர்ச்சுகளும் நீங்க குறை சொல்லாதீர்கள். நான் எல்லா சபைகளுக்கும் போய் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறேன். TLC, CSI, RC, இண்டிபெண்டன்ட் சர்ச்சஸ், சர்ச் ஆஃப் கிரைஸ்ட், பெண்டகோஸ்ட் சர்ச்சஸ், எல்லா சர்ச்சிலும் இப்ப இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய சகோதரர்களுக்கு தெரியும் நான் எப்படி செய்தி கொடுப்பேன் என்று. நீதிமான் என்று சொல்லிருக்கிறது யோசேப்பை குறித்து. நீதிமான் ஒருவன் நீதியைத்தான் போதிப்பான வழியே அநியாயத்தை, அநீதியை போதிக்க மாட்டான். அவன் ஒரு நீதிமான் யோசேப்பு. அவன் சொல்லுகிறார், உன் குழந்தை கர்ப்பமாய் இருந்து தெரிந்ததுமே விலகி போலாம், மறைவாக விலக்கி விட அவன் திட்டமிட்டார் என்று வேதம் சொல்கிறது. அப்படி இருக்கிற போது மரியாளோடு படுத்தான் என்று சொல்லுவது எவ்வளவு வெட்கமாக இல்லை உங்களுக்கு? சொல்லக்கூடாது. மனம் திரும்புங்கள், தயவு செய்து சொல்லாதீங்க. மரியாளை குறித்து தெரிஞ்சா பேசுங்க, இல்லைன்னா விட்டுடுங்க. மரியாளுக்கு குழந்தை பிறந்தது சொன்னீங்கன்னா உன் வீட்டுக்குள்ள சாபம் வரும். அல்லேலூயா. சொல்லாதீங்க, தயவு செஞ்சு சொல்லாதீங்க. மரியாளுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுங்கள். மரியாளுக்கு ஒரு நல்ல மதிப்பை கொடுங்கள். மரியாள் கடவுள் அல்ல. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், எந்த திருச்சபையும் மரியாளை கடவுளாக பார்ப்பதில்லை. மரியாள் ஒரு மாசற்ற மிகவும் உத்தமையான ஒரு கன்னிகை என்றுதான் வேதம் சொல்கிறது.
மரியாள் குடும்ப பெண்மணி என்று இங்க சொல்லவே இல்லை. குடும்ப பெண்மணிக்கும் மரியாளுக்கும் வித்தியாசம் இருக்கிறது. குடும்ப பெண்மை என்பது குடும்பத்தோடு உடலுறவோடு வாழ்வது. நன்றாக தெரியும். குடும்பஸ்தனுக்கும் மரியாளுக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. தயவு செஞ்சு அப்படி சொல்லாதீங்க, விட்டுடுங்க, மனம் திரும்புங்க. அடுத்து அந்த தாய் மரியாளை பார்த்து அவர் சொல்கிறார், அம்மா அதோ உன் மகன். ஸ்திரீன்னு சொன்னாரே என்று சொல்லுவோம். ஸ்திரீ என்ன அந்த காலத்திலே பாருங்கள், ஸ்திரீ என்பது யூதர்கள் வழக்கமாய் அழைக்கின்ற ஒரு நல்ல வார்த்தை. ஸ்திரீ என்றால் பெண்ணினம், அதாவது பாத்தீங்கன்னா தாய்மை இனம், அதாவது ஒரு பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு சந்ததி, ஒரு மெஷின் அல்ல, அது பிள்ளைகளை உருவாக்குகிற ஒரு கொடை, ஒரு இரக்கத்தின் இருப்பிடம், அது ஒரு பெட்டகம். கர்ப்பம் என்பது சாதாரணம் அல்ல. அந்த இடத்துல தவறாக பேசப்படும். ஒரு அம்மாவுக்கு ஏதோ பிரச்சனை, ஒரு அப்பா பிரச்சனை, ஐயோ எங்க அம்மா பத்தி அப்படி பேசாதுன்னு நம்ம சொல்றோம். மரியாதை பத்தி மட்டும் பேசணும் விட்டுடுவாங்களா? பேசாதீங்க. இயேசு சுவாமியே சும்மா விட மாட்டார். சிலுவையில் அதான் சொல்றார். சிலுவையில கூட பிறந்தவங்க இருந்த பக்கத்துல நின்று இருக்கணும் இல்ல. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க திருவிழாவுக்கு போறேன்னு சொன்னாரு. அவங்க சகோதரர்கள் சொன்னாங்க அவங்க சகோதரர்கள் எல்லாம் கெட்டவங்க. எந்த சகோதரர்கள் கெட்டவர்கள் நல்லவர்கள்? உனக்கு எதுக்கு? நீ நல்லவனா கெட்டவனா அதை பார்த்துக்கோ. வீணா பேசாதீர்கள். மரியாதை குறித்து அனாவசியமாக பேசுவதை தயவு செய்து இந்த செய்தியை கேட்டுக் கொண்டிருக்கிற நீயும் சரி, வேற யாராக இருந்தாலும் சரி, அவர்களிடத்தில் சொல்லுங்கள். பரிசுத்தவதி என்பதுதான் உண்மை, உண்மை, உண்மை. மீண்டும் மீண்டும் சொல்கிறேன், உண்மை. நான்காவது வார்த்தை அடுத்து அவர்கள் எடுத்துக்கொண்டோம் என்றால், நான்காவது வார்த்தை மத்தேயு 27வது அதிகாரம் 46வது வசனம். பின்பு 3 மணி அளவில் இயேசு ஏலி ஏலி லேமா சபாக்தானி, அதாவது என் இறைவா என் இறைவா ஏன் என்னை கைவிட்டீர் என்ற உரத்த குரலில் சத்தமிட்டு ஆண்டவர் சொல்கிறார் வார்த்தை. என் இறைவா என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர். ஆம், கைவிடப்பட்ட ஒரு நிலைமை, கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை. சொல்கிறார், ஏன்பா என்ன கைவிட்டேன். ஆனாலும் அவர் சொல்கிறார், உம்முடைய சித்தம். கெத்சமனி தோட்டத்தில் ரத்த வேர்வை சிந்துகிறார். அப்பொழுதும் தன்னுடைய தூதர்களை அனுப்பி அந்த தேவனை ஆற்றி தேற்றுகிறார். அடுத்து நாம் பார்த்தோம் என்றால் அங்கே கேட்கிறார். இங்கே அந்த சபையிலே இயேசுவை பிடித்துக் கொண்டு போகிற போது அவர் சொல்கிறார், இப்பொழுது நினைத்தாலும் என் தேவ தூதன் பல மடங்கு தேவ தூதர்களை ஒரு பெரும் பட்டாளத்தையே இங்கு அனுப்புவார், பெரிய படையே இங்க வரும் நான் கூப்பிட்டால் என்று சொல்கிறார். ஆனால் அது அல்ல தேவனுடைய திட்டம், அதல்ல தேவனுடைய திட்டம். பெரிய படையே இங்க வரும் என்று சொல்கிறார். தேவ தூதர்கள் படையாய் வந்து இறங்குவார்கள் நினைத்திருந்தால், ஆனாலும் தேவன் அதுவல்ல. தேவன் தன் ரத்தத்தை கொடுத்து இந்த பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். ஒரு ஆதாம் வழியாக பாவம் வந்தது, இந்த ஆதாம் வழியாக பாவம் தொலைக்கப்பட்டது. ஒரு ஆதாம் வழியாக பாவம் இந்த பூமிக்குள் நுழைந்தது, இந்த இயேசு கிறிஸ்து வழியாக அந்த பாவத்திற்கு ஒரு சாவு மணிக்கு அடிக்கப்பட்டது. இதனால் தான் பவுல் சொல்கிறார், சாவே உன் கூர் எங்கே, உன் கொடுக்கு எங்கே, உன் மகிமை எங்கே என்று சொல்கிறார். என் தேவன் அதை சிலுவையிலே அரைத்து விட்டார். சிலுவை பற்றிய உபதேசம் அது கெட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கும், ஆனால் அதுவோ எங்களுக்கு அது தேவ பலனாக இருக்கும் என்று தைரியமாக நீ சொல்லலாம். இயேசு கிறிஸ்துவுடைய சிலுவை குறித்து நீ பேசுகிற போது, இயேசு கிறிஸ்துவின் சிலுவை நேற்றும் இன்றும் என்றும் நமக்கு ஜீவனை கொடுக்கிற ஒரு சிலுவையாக இருக்கிறது. அதனால தான் சொல்லுகிறார், நானே ஜீவ அப்பம் என்று சொல்கிறார். தாகமாயிருக்கிறவன் என்னிடத்துல வரட்டும், நான் தாகத்திற்கு ஜீவ தண்ணீரை நான் கொடுப்பேன், ஜீவ ஊற்றுகள் புறப்படும் என்று சொல்கிறார். அப்பேற்பட்ட ஜீவ கண்மலையாம இயேசு கிறிஸ்துவை நோக்கி நீங்கள் கூப்பிட வேண்டும் என்பதுதான் திட்டமாக இருக்கிறது. அவர் சொல்கிறார் 3 மணி அளவில், அதுதான் சொன்ன காலையில் 9 மணிக்கு சிலுவையில் அறைந்தார்கள். 3 மணி என்பது அதை சொல்கிறார், ஏலி ஏலி லேமா சபாக்தானி, என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர், ஏனப்பா என்னை கைவிட்டீர் என்று சொல்கிறார். ஆனாலும் உம்முடைய திட்டம் தான் என் திட்டம். அதைத்தான் சிலுவை மரணம் ஏற்கும் அளவிற்கு தன்னையே அங்கே தாழ்த்துகிறார். அல்லேலூயா. அடுத்த வார்த்தை, நாம் 5வது வார்த்தை நாம் பார்த்தோம் என்றால் யோவான் 19:28, இதன் பின் அனைத்தும் நிறைவேறிவிட்டது என்று அறிந்த இயேசு தாகமாய் இருக்கிறது என்றார். இன்னும் தாகம், இன்னும் ஆத்மா தாகம் அங்கே இருக்கிறது. என்ன பார்த்தார்? சிலுவை கீழே ஆடைகள் தன்னுடைய வஸ்திரங்களை பங்கிட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னும் பாத்தீங்கன்னா போறவெல்லாம் ரோட்ல தலையை அசைச்சு உன்னையே நீ காப்பாத்திக்க முடியும், இப்ப சிலுவையில் என்னமோ பெரிய இதுவெல்லாம் சொன்னியே, உன்னையே காப்பாற்ற முடியாது, தங்கள் தலைகளை அசைத்தார்கள் என்று வேதம் சொல்கிறது. அவர் சொல்கிறார், ஒரு எலியா வந்து இவரை காப்பாற்றட்டும் என்று சொல்கிறார்கள். பாருங்க எவ்வளவு ஒரு கீழ்த்தரமாக பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனாலும் தேவன் சொல்கிறார், இன்னும் எனக்கு தாகமாக இருக்கிறது என்று. இன்னும் பாருங்கள், மதியானம் 12 மணி இருந்து 3 மணி வரை அந்த இடம் முழுவதும் இருள், எல்லாம் இருள், அந்தகாரம் சூழ்ந்து கொண்டது என்று வேதம் நமக்கு சொல்கிறது. காரணம் என்ன? வெளிச்சம். தேவன் 8:12, யோவான் 8:12 சொல்கிறார், உலகத்தின் வெளிச்சம் நானே, உலகத்தின் ஒளி நானே என்று சொல்கிறார். அந்த வெளிச்சமாகிய தேவன் சிலுவையில் அறையப்பட்ட பின்பு அந்த இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது, இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது.
இருள் அந்த இடத்துல பிடிக்கிறது. அப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய சிலுவையை சொன்ன வார்த்தை அதுதான், இதன் பின் அனைத்தும் நிறைவேற்றும் இயேசு தாகமாய் இருக்கிறது என்று சொல்கிறார். ஆறாவது வார்த்தை தேவன் சொல்கிறார், யோவான் 19:30 சொல்கிறார், அந்த ரசத்தை குடித்ததும் இயேசு எல்லாம் நிறைவேறிற்று என்று சொல்கிறார். எல்லாம் நிறைவேறிற்று என்று. அப்போ எதற்காக இந்த பூமிக்கு வந்தாரோ எல்லாம் முடிந்தது என்று சொல்கிறார். இனி ரட்சிப்பின் கிண்ணத்தை நீ பையில ஏந்திக்கொள். சங்கீதம் 116:12-13 சொல்கிறார், கர்த்தாவே நீர் செய்த நன்மைக்காக நான் எதை செலுத்துவேன், என் ரட்சிப்பின் பாத்திரத்தை எடுத்து நான் தொழுது கொள்வேன் என்று. அதைத்தான் தேவன் இங்க சொல்கிறார், எல்லாம் நிறைவேறிற்று என்று தலையை சாய்த்து தன் ஆவியை ஒப்படைத்தார். தன்னுடைய ஜீவனை தேவனிடத்தில் ஒப்புக் கொடுக்கிறார். அடுத்து 7வது வார்த்தை, தந்தையே உன் கையில் என் உயிரை கொடுக்கிறேன் என்று உரத்த சத்தத்தோடு உயிர் விட்டார் என்று சொல்கிறது. அதைத்தான் 1 கொரிந்தியர் 1:18 சொன்னது போல, சிலுவை குறித்த உபதேசம் கெட்டு போர்களுக்கு அது பைத்தியம், ஆனால் நமக்கோ அது தேவ பலனாக இருக்கிறது. ஜெபம் செய்வோமா? கண்களை மூடி நாம் ஜெபம் செய்வோம். இந்த ரத்தத்தினால் நாம் கழுவப்படுவோம். இந்த பரிசுத்த ரத்தத்தினால் நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்வோம். இரக்கமும் கிருபையும் தயவும் நிறைந்த அன்பு தகப்பனே, இந்த நாளிலும் கூடப்பா உடைய அன்பு பிரசன்னம் ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளின் மேல் அப்பா உடைய பரிசுத்த ரத்தத்தை நீர் ஊற்றுவீராக. குறிப்பாக உடைய கல்வாரியின் ரத்தம், உடைய சிலுவையின் ரத்தம், உடைய ஆணிப்பட்ட காயிலிருந்து வந்த ரத்தம், முள்முடி சூட்டப்பட்ட உடைய சிரசிலிருந்து வந்த ரத்தம் அப்பா, இதோ இதய விழாவிலிருந்து அந்த ஆணியால் ஆண்டவரை விழாவிலே குத்தப்பட்ட அந்த ரத்தத்திலிருந்து இந்த பிள்ளைகளை நீர் கழுவும்படியாக செபிக்கிறோம். சரீரத்தில் இருக்கிற ரத்தம் இந்த பிள்ளைகளை மேல் ஊற்றப்பட்டு எல்லா பாவங்களும் கிறிஸ்துவுக்குள் என் தேவன் நீர் கழுவி சுத்திகரிக்கும்படியாக நாங்கள் செபிக்கிறோம். தொடர்ந்து இந்த செய்தியை கேட்ட இந்த பிள்ளைகளையும் அவர்களையும் ஆசீர்வதிப்பீராக. எல்லா நோய்களிலிருந்து விடுவித்து இயேசு கிறிஸ்துவின் ரத்தம் சகல பாவங்களிலிருந்தும் விடுதலை கொடுக்கும், எல்லா நோய்களிலிருந்தும் சுத்திகரிக்கும் என்று சொன்ன தேவன் தாமே இந்த செய்தியை கேட்ட பிள்ளைகளை ஆசீர்வதித்து உடைய பரிசுத்த ரத்தத்தினால் தெளித்து பிள்ளைகளை முத்திரைக்க முடியாது இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் அன்பு பிதாவே. ஆமேன், ஆமேன். சகோதரர் அவர்கள் சபை பாகுபாடின்றி அனைத்து சபைகளிலும் செய்தி கொடுத்து கொண்டிருக்கிறார். உங்கள் சபையிலும் செய்தி கொடுக்க வேண்டுமானால் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். இறைவார்த்தை தியான இல்லத்தின் உபவாச ஜெப கூட்டம் ஒவ்வொரு மாதமும் 3வது சனிக்கிழமை காலை 10 மணி முதல் 3 மணி வரை. அமாவாசை ஜெப கூட்டம் இரவு 10 மணி முதல் 2 மணி வரை தியான இல்லத்தில் நடைபெறும். இறைவார்த்தை தியான இல்லம் சண்முக பத்மாவதி நகர், ஒண்டிக்குப்பம், மணவாள நகர், திருவள்ளூர் மாவட்டம் 602002. ஜெப உதவிக்கு 944 30666781 மற்றும் 944 4429 120.